செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். வரும் கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செயலி பயன்படுத்தி பாடம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மணற்கேணி செயலி பயன்படுத்தி வகுப்புகளை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் இதுவரை 3.23 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நிகழாண்டு இதுவரை 3.23 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வியின் உதவி மைய எண்களில் 144117 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடம் பேசப்பட்டுள்ளன. 5 வயதான குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகள் தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம். பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அரசு வேலைவாய்ப்புக்கு 54.25 லட்சம் பேர் பதிவு. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 54.25 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த டிசம்பரில் 64.13 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்திருந்தனர். கடந்த பிப்ரவரி 29 நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 54.81 லட்சமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.